ஃப்ரெண்ட்ஸ், டெட் எக்ஸாம் நெருங்கிருச்சு. நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின் பேப்பர் பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த கொஷின் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினேஷன் ஆஃப் டேர்ம்ஸ், த ஸ்டடி ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் பியூட்டி இஸ். எப்போதுமே 4 ஆப்ஷனை சொல்லி அதுக்கப்புறம் ஆன்சர் சொல்லுவேன். பட் ஆனால் உங்களுக்கு டைம் இல்லை, கொஞ்சம் கடகடன்னு பார்க்கணுன்னு ஆசைப்படுவீங்க. அதுக்காக தான் ஆன்சரை டக்குன்னு சொல்கிறேன். படிச்சுட்டே வாங்க. பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஏஸ்தட்டிக்ஸ். செகண்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, த ஸ்டடி ஆஃப் கோட்ஸ் இஸ் கால்டு டேஸ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு, கிரிப்டாலஜி. கோட்ஸை பற்றி படிக்கிறதுக்கு கிரிப்டாலஜிம்போம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ். லிங்குஸ்டிக்ஸ் அப்படின்னா linguistics is the study of C option the correct, languages. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் கொஷின், ரவி வாஸ் பிளேயிங் கிரிக்கெட் இன்டு பாசிவ் வாய்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, கிரிக்கெட் வாஸ் பீயிங் பிளேய்டு பை ரவி. ஸோ இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாவே பீயிங் ஆட் பண்ணணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா சேம் கண்டினியூஸ் டென்ஸோட சப்போர்ட்டிங் வெர்பை போட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பீயிங் ஆட் பண்ணி வெர்பு திருப்பி கொடுக்குறோம். அதே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா சேம் கண்டினியூஸ் டென்ஸோட சப்போர்ட்டிங் வெர்பை போட்டு பீயிங் ஆட் பண்ணி பிளேடு கொடுக்கணும். இதில் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வாஸ்ன்னு இருக்குது, அதனால் வாஸ் அப்படியே கொடுத்துட்டோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து கொஷின், வாட் டிட் யூ டூ பாசிவர்ஸில் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு, வாட் வாஸ் டன் பை யூ. ஏன்னா அது பாஸ்ட் டென்ஸ், அதனால் வாஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன ஸ்டேட்மெண்ட் அண்ட் இன்ட்ராகேட்டிவ் வச்சு பார்த்தோம். ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா பை ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக மாற்றுறது மாதிரி இருக்கும். அடுத்தது ஆப்ஜெக்டாக மாற்றும் போது பை ஆட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டு அட் இன் எதுக்கு பதிலாக பைக்கு பதிலாக வரும். அந்த மாதிரி சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். சேம் சென்டென்ஸ் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல, அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஐ நோ ராமா இன்டு பாசிவாஸில் கேட்டிருக்காங்க. ராமா இஸ் நோன் டு மீ. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்கள், பைக் பதிலாக டூ கொடுத்துருக்கோம். சேம் சென்டென்ஸு 12th தான் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மியூசிக் இன்ட்ரெஸ்ட் மீ, ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் மியூசிக். பைக் பதிலாக இன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை தான் நானே எதிர்பார்க்குறேன். இந்த தே சே ஹீ இஸ் ஸ்பை இன்டு பாசிவ் வாய்ஸ். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் செட் தட் ஹீ இஸ் அ ஸ்பை. சரிங்களா? தே சேன்னு வந்தாவே இட் இஸ் செட் தட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஓப்பன் த டோர், பாசிவ் வாய்ஸில் மாற்றும் போது யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஓப்பன் த டோர். இதில் ஓப்பன் த டோர்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் லெட் த டோர் பி ஓப்பன்டு அப்படின்னு கூட கொடுக்கலாம். சார் சொல்லியிருந்தாரு யூ ஆர் ரெக்வஸ்டட் டு ஓப்பன் த டோர்னு மாற்றணும்னு. ஆனால் ஆப்ஷனே இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க. லெட் த டோர் பி ஓப்பன்டுன்னு கூட கொடுத்துருக்கலாம். அதுவும் ஆன்சரில் வரும். சரிங்களா? ரெண்டுமே கொடுக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக கொடுப்பாங்க. ஸோ ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10th காம்பவுண்ட் வேர்டு, வேர்ல்டு ஃபேமஸ். ஸோ இதோட காம்பவுண்ட் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுனா நவுன். சரிங்களா? ஃபேமஸ் அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நவுன் ப்ளஸ் அட்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11th கொஷின், காம்பவுண்ட் வேர்டு ஓவர் ஸ்டெப் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓவர் ஸ்டெப் அப்படின்னாவே ஆன்சர் என்ன வரும், கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். அட்வெர்பு ப்ளஸ் வேர்பு. டி ஆப்ஷன் தான் கரெக்டு. கிளிப்டு வேர்டு, ரெஃப்ரிஜிரேட்டரோட கிளிப்டு வேர்டு கேட்டிருக்காங்க. யோசிக்கவே வேண்டாம், வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஃப்ரிட்ஜு, அதை தான் ரெஃப்ரிஜிரேட்டரை நம்ம எப்போது ஃப்ரிட்ஜுன்னு யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா. ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. பிளெண்டட் வேர்டு இன்டர்போல். சரிங்களா? இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு, இன்டர்நேஷ்னல் ப்ளஸ் போலீஸ். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். போனட் அப்படிங்கிறதோட அமெரிக்கன் இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஹூட். நம்மளை குழப்பத்துக்காக ஹூட்டுன்னு டி ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது இல்லை, HOOD. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு சில பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன். நமக்கு ஈஸியானதை கேட்காம இந்த மாதிரி கூட கேட்பாங்க. அதுக்காக தான் ஸ்பேனர் அப்படின்னா ரெஞ்ச். 16 பாருங்கள், பெக்கர் அப்படின்னா ட்ராம்ப்புன்னு கூட வரலாம் ஆப்ஷனில், இல்லை பேன் ஹேண்ட்லர் அப்படின்னு கூட வரலாம். 17th கொஷின் பார்த்தீங்கன்னா ட்ரெயினர்ஸ்னா ஸ்னீக்கர்ஸ். 18th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரான், ஷ்ரிம்ப். போஸ்ட் கோட், ஜிப் கோட். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் டேக், த எம்ப்ளாயீஸ் ஆர் செல்டம் அலௌடு டு மீட் தர் பாஸ். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் தே. நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம், சார் பாசிட்டிவில் இருந்தால் நெகட்டிவில் கொடுக்கணும், நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெகட்டிவ்னா நாட் வந்திருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல நாட்டே கிடையாது, அப்போ பாசிட்டிவ் தானே, நெகட்டிவில் கொடுத்துடலாம்ல ஆன்சர் அப்படின்னு ஒரு கொஷின் வரும். ஸோ அப்போ பார்க்கும்போது அந்த வார்த்தைகளை பாருங்கள், சென்டென்ஸில் செல்டம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருந்ததுன்னா அந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ். நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ்
டேகை கொடுக்கணும். அதனால தான் என்ன பண்ணியிருக்கேன், ஆர்தே கொடுத்துருக்கேன். சார் செல்டம் மட்டும்தான் இதில் நெகட்டிவ் ஃபார்ம் வேர்டா சார் அப்படின்னா, அப்படியே கீழே வாங்க. சம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் டேக்ஸ் பாசிட்டிவ் டேக். சரிங்களா, இதில் செல்டம் மட்டும்தான் நமக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ்னு கிடையாது, நெகட்டிவ் வேர்டுன்னு கிடையாது. ஹார்ட்லி, ஸ்கேர்ஸ்லி, ரேர்லி, பேர்லி, செல்டம், லிட்டில், ஃபியூ இந்த வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வேர்டு. நம்ம டேக் கொடுக்கும்போது பாசிட்டிவ் டேக் கொடுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு மாடல் வேர்ப். மாடல் வேர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா யூ டீசர்ஸ் டேஸ் சிவியர்லி பனிஷ்ட். ஆன்சர் யூ டீசர்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணணும், தண்டிக்கப்படணும். அப்போ கண்டிப்பாக அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கு மஸ்ட்டு தான். சரிங்களா, ஸோ மஸ்ட்டு தான் ஆன்சர் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் டேஸ் சப்மிட் த ரெக்கார்ட் நோட் புக் இன் டைம். கண்டிப்பாக அவங்க சப்மிட் பண்ணி தானே ஆகணும், அவங்களோட டியூட்டி. மாடல் வெர்பில் அவங்களோட டியூட்டி கடமையை வந்து கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வரும்போது மாடல் வெர்பை பொறுத்த வரைக்கும் ஷுட்டு மஸ்ட்டு. சரிங்களா, மேக்ஸிமம் மஸ்ட்டு தான் கொடுப்பாங்க, மஸ்ட்டு தான் ஆன்சரில் வரும். சரிங்களா, மஸ்ட்டுன்னு கொடுக்கணும் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு செமி மாடல். யூ சப்மிட் த அசைன்மெண்ட் ஆன் டைம். சார் போன சென்டென்ஸும் அதே மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸுக்கு ப்ராக்கெட்டில் பாருங்கள் அல்லது மேலே ஹெட்டிங்கை பாருங்கள், மாடல் வெர்புன்னு கொடுத்துருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க. மாடல் வெர்புன்னு கொடுத்து அதில் நமக்கு கண்டிப்பாக இந்த செயலை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், உங்கள் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மஸ்ட் ஷுட்டு. அதே செமி மாடல்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதே சேம் சென்டென்ஸை நம்ம ஆன்சர் என்ன கொடுக்கணும் தெரியுமா, ஆட் டு கொடுக்கணும். சி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஆட் டு. சரிங்களா, கண்டிப்பாக செஞ்சே ஆகணுங்கிற சென்டென்ஸ் வரும்போது மாடல் வெர்பாக இருந்தால் மஸ்ட்டு, செமி மாடலாக இருந்தால் ஆட் டு. சரிங்களா, 24th கொஷின். ஹவு டேஸ் யூ என்டர் மை ரூம். நம்மளோட தைரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக வரக்கூடியது தான் டேர். ஹவு டேர் யூ என்டர் மை ரூம், எப்படி என்னோட ரூமுக்குள்ளே நீ வருவ அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சென்டென்ஸுக்கு டேர் கொடுக்குறோம். ஹவு வந்தாவே டேர் போட்டுருங்க, அதான் ஆன்சர் கரெக்டாக வரும் மேக்ஸிமம். நெக்ஸ்ட் 25th கொஷின். ஆஸ் அ ஸ்மால் பாய் ஐ டேஸ் பிளே இன் த கார்டன். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் தான். அது இஎஃப்ஜிஹெச்னு மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். சரி ரைட், ஆன்சரை பார்த்துக்கோங்க. யூஸ்டு டு இதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ செமி மாடல்னால் மொத்தம் 4 இருக்குங்க. என்ன அப்படின்னா நீடு, ஆட் டு, யூஸ்டு டு, டேர். நீடுனா தேவையை குறிக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டுன்னா நம்மளோட கடமை, டியூட்டியை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடியது. அப்ளிகேஷனில் வந்து செய்யக்கூடியதெல்லாம் ஆட்டூவில் வந்துடும். யூஸ்டு டு அப்படின்னா முன்னாடி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயல் டிஸ்கண்டினியூவாக இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருந்த ஒரு செயலை குறிக்கிறது தான் யூஸ்டு டு, வழக்கமாக நடக்கிறது. சரிங்களா, ஸோ ஸ்மால் பாயாக இருக்கும்போது ஐ யூஸ்டு டு ப்ளே இந்த கார்டனில் விளாண்டுட்டு இருந்திருக்காங்க. சரிங்களா, ஆனால் இப்போ இல்லை. அதுதான் ஆன்சர். என்னென்னு தெரியுதுங்களா, யூஸ்டு டு தான் ஆன்சர் கரெக்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 26th கொஷின். வாட் இஸ் அப்ஜெக்டிவ் ஃபார்ம் ஆஃப் த வேர்டு ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷனோட அப்ஜெக்டிவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் தான் கரெக்டு, ஸ்டிமுலேட்டிவ். சரிங்களா, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா அமேஸ். அமேஸோட கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, சூஸ் த நவுன் ஃபார்ம் ஆஃப் அமேஸ் அப்படின்னா அமேஸோட நவுன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அமேஸ்மெண்ட். ஏ ஆப்ஷன் தான் கரெக்டு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். 28 பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ். சக்ஸஸோட அட்வர்ப் ஃபார்ம். சூஸ் த அட்வர்ப் ஃபார்ம் ஆஃப் சக்ஸஸ். 28th கொஷின் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லி ஆன்சர் கரெக்டு. சரிங்களா, அட்வர்ப்னு கேட்டுட்டாவே மேக்ஸிமம், எல்லாத்துக்கும் சொல்ல மேக்ஸிமம் எல்வையில் முடிஞ்சுது அப்படின்னாவே அது அட்வர்பில் வந்துடும். சரிங்களா, டெஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறேன், அது ஃபுல்லாக யோசிக்காதீங்க. அட்வர்பு ஃபார்ம் கேட்டிருந்து நமக்கு வந்து கீழே எல்ஒய் கொடுத்துருந்தாங்க அப்படின்னாவே வேர்டுக்கு லாஸ்ட்டில் அது அட்வர்பாக குறிச்சிட்டு வாங்க, மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 29th கொஷின், மோனோசிலபிக். ஸோ மோனோசிலபிக் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெயிட் அப்படிங்கிறது தான் மோனோசிலபிக். சரிங்களா, அடுத்தது வாட் இஸ் டெட்ராசிலபிக். டெட்ராசிலபிக்னா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெட்ராசிலபிக்னா 1 சிலபஸா, 2 சிலபல்ஸா, 3 சிலபஸா, 4 சிலபல்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டெட்ரா சிலபல்ஸ்னால் ஆன்சர் 4 சிலபல்ஸ் தான். சரி, இதே மாதிரி நிறைய இருக்கா. இப்போது டெட்ரா சிலபல்ஸ்னால் 4 சிலபல்ஸ்னு சொல்கிறீங்க, சிலபிக்னா டெட்ரா சிலபிக்னா 4 சிலபல்ஸ்னு சொல்கிறீங்க. மேலே மோனோ சிலபிக்னு சொன்னீங்கல்ல,
அது என்ன சார் அப்படின்னா அது வந்து ஒன் சிலபிள் சரிங்களா. அதே மாதிரி டெட்ரா சிலபிள்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், மோனோ சிலபிள்னால் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ 2 சிலபிள் இருந்தால் எப்படி சொல்லுவாங்க, 3 சிலபிள் இருந்தால் எப்படி சொல்லுவாங்க, இது மாதிரி எத்தனை சிலபிள்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் இதை கொடுத்துருக்கேன். மோனோனா 1, டைனா 2, மோனோசிலபிக் 1, டைசிலபிக் 2 சிலபிள்ஸ்னு அர்த்தம். நான் 1 2 சொல்கிறேன்னு கோச்சுக்காய்ங்க. ட்ரைசிலபிக் அப்படின்னா 3 சிலபிள்ஸ், டெட்ராசிலபிக் அப்படின்னா 4 சிலபிள்ஸ், பென்டாசிலபிக் அப்படின்னா 5 சிலபிள்ஸ், ஹெக்ஸானா 6, ஹெப்டானா 7, அக்டோசிலபிக் அப்படின்னா 8, நோனா சிலபிக் அப்படின்னா 9, 9, டெக்காசிலபிக் அப்படின்னா 10 சிலபிள்ஸ் சரிங்களா, 10 சிலபிள்ஸ். ஸோ இதை வச்சு கூட கொஷின் கேட்கலாம் நமக்கு. எப்படின்னா ஹெக்ஸாசிலபிக் அப்படின்னு கொடுத்து 5 6 7 8 சிலபிள்ஸ், இதில் எந்த சிலபிள் வந்து ஹெக்ஸான்னு சொல்லுவோம் அப்படின்னு கூட கொஷின் வரும். இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க, எப்படி வேணுமான்னு கேட்கலாம் அவங்க. ஸோ த லாஸ்ட் கொஷின் பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். வேலன் வாமிட்டட் இன் த ஃப்ளைட். வாமிட்டட் அப்படிங்கிறதுக்கு பொலைட்டாக எப்படி சொல்லுவோம் அப்படின்னா சி ஆப்ஷன் தான் கரெக்டு, பிலோ சங்க்ஸ் சரிங்களா. ஸோ ஆன்சர் இது தான். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். எதுக்காக அப்படின்னா எக்ஸாம் எழுத போகிறோம், டைம் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் கெட்டிங் குட் மார்க்ஸ் இன் யுவர் டெட் எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதை முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்டு படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ வெரி மச்.